சரியான முறையிலே கவனம் செலுத்தப்படும். இப்போ மண் விநியோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசாங்க அதிபர் தொலைபேசியில் சொல்லி அது நிப்பாட்டின ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதுன்றது உண்மையிலே அது நீங்க செய்யல புள்ளையா சரியா முடியல கணக்க கதைக்கணும். அது எல்லாத்தையும் சபை கலைக்கிற சபை இது இல்லை. செயலாளர் என்ற ரீதியில எனக்கு கட்டுப்பாடு இருக்கு, கடப்பாடு இருக்கு. ஏற்கனவே வைத்திய ஆதாரம் தான் நான் உங்களுக்கு தரவாது அப்பாயின்மெண்ட் பண்றதுல கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார். நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி டிஎஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அது வந்து அரசாங்க நிர்வாக நடைமுறைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை நான் பார்லிமெண்ட்ல பார்ப்பேன். இல்ல கொஞ்சம் இந்த பிரச்சனைகளை எங்களை பேசி காலையில பழிவாங்குற செயற்பாடு சரியா முந்தி இருக்க இங்க வந்தது நெல்லியடி பக்கம் அங்கே காரணத்துக்கு மாதிரி அவாக்கான சுப்ராபேட் ஜிஎஸ்க்கு ஒருத்தரையும் வழங்க இதுவரை காலம் அங்க வழங்காம இருந்து திருப்ப கொண்டே மருதங்கடிக்கு போடினா சரியா. இது ஒரு பக்கச்சாரமான பழிவாங்க சரியா. இதுதான் நடக்குது. இங்க நான் பக்கச்சாரம் இதே நேரம் ஜிஎஸ் இருக்கு மனிதவள இது நடந்து இது உண்மையாவே அட்மினிஸ்ட்ரேஷன் படி ரேட் படி கொடுத்ததுதான் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பக்கச்சார்பான விஷயம் இங்க நடக்கிறது. அதை நான் நேரடியாக எல்லாமே பொதுவாக அந்த எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில கருத்தோண்டு இருக்குது. அதை நீங்க பொதுவாக அடித்து இதுல கொண்டு போட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாரும் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை எல்லாத்துக்கும் மாற்றம் செய்ய அரசாங்கம் நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்னடா 8 டிஎஸ் கடிதம் கூட தந்திருக்கீங்க. நீங்க விரும்பின மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கீங்க. 8 டிஎஸ் நான் பேர சொல்லி அவே நீங்க பழிவாங்குறீங்க. என்னோட 1 2 8 டிஎஸ் இதுவரைக்கும் கலைச்சு நாங்க இன்ட்ரைடிங்க தர வேண்டும். நாங்க இல்ல அது டிஎஸ் அப்படி நேரடியா தனிப்பட்ட பழிவாங்க நடக்கிறபடியா சுமார் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலை அதோட கவுனியா வழக்கு தேவையில்லை. அங்க கூட ஒரு சிங்கள டிஎஸ் கொண்டு போட்டீங்கன்னா நம்ம காணி பண்ணிக்கணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலயும் கவுனியாவை நான் கலைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல 8 டிஎஸ் இது வரைக்கும் சொல்லிட்டீங்கன்னா விரும்பின மாதிரி ஒரு நாள் கூட சொல்றபடியாக நான் அமைச்சர் அந்த இடமாற்ற பட்டியலை நான் நிறுத்துறேன். எனக்கு கௌரவ ஒருங்கிணைப்பு மாவட்டத்தில் எனக்கு தலைவர் அவருக்கு தலைமையில இந்த பட்டியலை கவர்னர் போட்டு நீங்க ஒரு கொமிட்டி ஒரு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பர் போட்டு ஒரு கொமிட்டி இருக்கு. மெடிசன் பார்த்தா அப்படி டீச்சர் டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் போட்டு இது டிஎஸ் மட்டும் டிஎல்ல கடிதங்கள் அந்த அதுக்கு போவோம். அதுக்கு நீங்க போவோம். கௌரவ ஆளுநர் உங்களோட தலைமையில் நாங்க இந்த தலைமையில் நான் இந்த வரைக்கும் உங்களோட ஒரு வசனம் கூட நான் கலைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் எல்லாரும் வேலை செய்ய விருப்பமா இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் படி ஒழுங்கா நடக்கும் மாதிரி வேலை செய்வாங்க. நல்ல குழப்பத்தெல்லாம் போய் இந்த வரைக்கும் ஒரு வசனம் கூட அதை பற்றி கலைக்கிறேன். நான் இது ஒவ்வொரு உள்நாட்டு குழு கூட்டங்களை போயிட்டு பேர் சொல்லாத பிரச்சனை 8 பேர் 8 டிஎஸ் இதுவரை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க அதுக்கு ஒரு போர்டு போட்டு ஆளுநரோட சேர்ந்து நீங்களும் இருந்து இது ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் செய்யல. நீங்க தான் படிச்சிருக்கீங்க.
என்னோட சேர்ந்து எல்லா டிஎஸ் மாதிரி கூப்பிட்டு செய்யணும். இதே வருகின்ற கிரீவன்ஸ் நாங்கள் தான் சொல்றோம். சரி சரி உங்களோட சொல்லுங்க நீங்க பதில் சொல்லுங்க சார். அவங்க கேட்கறீங்க நீங்க முடிஞ்சு முடிஞ்சு சொல்றதுனால பிரச்சனை பாருங்க. உங்களோட பக்க நியாயம் ஒன்று இருந்தா அந்த நியாயத்தை சொல்லுங்க. நவீன சந்தை கட்டட தொகுதியை பற்றி தான் கேள்வி வழங்கப்பட்டது. அதுக்கு விடையளித்துட்டேன். மற்ற கேள்வி எந்த கட்டடம் கொண்டு சொன்னா நான் சொல்லுவேன். ரோட்ல இருக்குது புதிய பில்டிங் குளத்தை மூடி கட்டடம் கட்டினது தானே. அது கட்டிட்டு வரைக்கும் அதுக்கு தண்ணி உடை லிப்ட் வசதி இல்லாம அடிச்சு அதுக்கு ரொம்ப தான் தருவாங்க. அப்ப நாங்க இன்றைக்கு மாநகர உறுப்பினரை தெரிவு செய்திருக்கோம். இவ்வளவு பேர் மத கட்டி கதைக்கு எல்லாம் காடிவாடி தெரியும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், இப்போ தெரிவு செய்த ஆக்களாவது கூட அது சம்பந்தமான ஆராய்ச்சிட்டு இல்லை. பாத்ரூமா போய் பார்க்கணும். ஆனா பாத்ரூம் இன்றைக்கு குப்பையா தான் இருக்கு. தெரியும் அது சம்பந்தமாக என்னென்றால் அது ஒரு தனியாருக்கு கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டு இப்ப அந்த தனியார் ஒப்படைத்த மாநகர சபை தான் அதுக்குரிய வாடகை வேண்டுது. ஆனால் அதுக்குரிய ஃபெசிலிட்டி செய்ய வேண்டியதா வாடகை வேண்டுறது செய்ய வேண்டாம். அதான் உண்மையாவே இதெல்லாம் உறுப்பினர்கள் பார்க்க வேண்டியது. அதே நேரம் இந்த ரோட்ல இருக்கு தானே அந்த இந்தியன் கல்ச்சர் சென்டர், அந்த வீதியை திறந்து விடுங்க. அந்த வீதியை திறந்து விட்டீங்கன்னா அதுல கூட கணக்காரர் யோசனைப்படுவாங்க பேமெண்ட்ல. நாங்கள் அதை கேட்கிறோம். ஒரு வீதி அதே நேரம் அதுல பாட்டு கொஸ்டின் நடக்குது, இசைக்கேஜி. அதுக்கு மாநகர சேவை ஏதாவது காசு வேண்டி இருக்கு அந்த வீதியில நடத்துறதுக்கு. அது வீதியாட்டு வீதி மாநகர சபைக்குரிய நான் கடந்த கூட்டத்திலே விளக்கம் சொல்லியிருக்கேன். இதற்குரிய ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில கலாச்சார அமைச்சர் வீதியை நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா? அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி வீடியோட சேர்த்து டிசைனிங் அப்படியே நீங்கள் எழுதி கொடுத்தீங்க. மாநகர இந்த வீதி தேவையில்லை, மக்களுக்கு இந்த வீதி தேவையில்லை என்று எழுதி கொடுத்துருக்கீங்களா? அதைத்தான் நாங்க நீங்கள் இல்ல. அது உண்மையாவே அந்த நியமாக அந்த சந்தை அது ஸ்கூல் பிள்ளை இருக்கு, பள்ளிக்கூட பிள்ளை இருக்கு. ஏன் இந்திய கவர்மெண்ட்டுக்கு என்ன இப்ப நீங்கள் வீதிய துரிதமாக திறந்து விடுறதுக்கு கமிட்டியில முடிவெடுங்க. அல்லது அதுக்கு கொடுக்காத நல்ல நெட்வேலியை நீங்க மாநகர ஏன்னா பாடசாலை பிள்ளை விபத்து வருது. டவுனுக்கு போறதுக்கு அதை வந்து டவுனுக்கு போட்டிருக்கு. அதால என்ன விபத்து வராது, பஸ் வராதடா. சென்ட்ரல் காலேஜ் நான் ஓல்ட் பாய்ஸ். அப்ப அதுல கூட வேம்படி பிள்ளைய அப்ப அதுல வீதியை திறந்து விடுறதுக்கான நடவடிக்கை மாநகர சபைக்கு உரிய மட்டுமான விடயம் இல்லை. இது ரெண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான விடயம். இது தயவுசெய்து கலாச்சார அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த விடயத்தை அடுத்தது இந்த விடயம் தொடர்பாக மீடியா அமைப்பு அதிகாரி சொல்கிற மாகாண பயிற்சியாளர் எல்லாம் ஜீரோ நாங்கள் பேசுகிறத பார்த்து நாங்கள் டிராக்டரில் லோடிக்கு எல்லாம் பண்ணணும். இதில் 24 ரோட்ல இப்போதைக்கு நாங்கள் 21 ரோட்ல எஸ்டிமேட் செய்து மதிப்பீடு செய்து இப்ப அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். பர்மிஷன் வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாங்கள் முடிச்சுக்கோம். ஒரு ரோட் நாங்கள் தொடர்ந்த ரோட், அந்த ரோட் வந்து 3rd ஸ்ட்ரீட் இந்த கோயம்புத்தூர்ல அதை முடிச்சிருக்கிறோம். மற்றதுக்குரிய கோட்டேஷன் கோல் பண்ணி அந்த எவார்டிங் நேற்று நடந்திருக்கு. மற்ற எஸ்டிமேட்டுகள்லாம் நாங்கள் செக்ரட்டரி அப்ரூவல் எடுத்தப்போ தான் தொடங்கணும். அதை நாங்கள் இந்த கிழமைக்குள்ள அதை அனுப்புறதுக்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி 4 மாதம் போயிட்டு ஒரு பிசிக்கல் ப்ரோக்ரஸ் நீங்க காட்டல எல்லாம் சைபர் தான் ஒரு 4 மாதம் போயிட்டு இன்னொரு 3-4 மாதத்துல அடுத்த பட்ஜெட் வந்துடும். அப்ப இன்னொரு 3-4 மாதத்துல 1000 மில்லியன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஒரே எல்லாமே சைபர் வேலை.
இந்த 1000 மில்லியன் யாழ்ப்பாணத்துல மாநிலம் போடுது. ஐயா ஒரு கட்டாயம் கவர்மெண்ட் போடுறீங்க. ஏன்னா ஒரு மரங்கடிலே ஆள ஒன்று தொடங்கி கொண்டா அப்படி சும்மா இருக்கு. நடவடிக்கை எடுக்கல. எனக்கு இன்ஜினியர் ஆள் சொன்னவர் காசை வந்து வேஸ்ட் ஆக்கல. ஏன்னா எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் உடனே காவட்டை போட்டு முடிச்சுக்கிறோம். சிம்பிளா ஏன்னா காவட்டுக்கு கூட கோர்ஸ் முடியும். கிராமிய வீதிகளை நாங்கள் நார்மல் ரோட் போடுவோமா இருந்தா இங்கே பெருக்காரங்கள பயன்பெறுவாங்க. இப்போ கிராமிய அன்பு ரோடு சொல்லிட்டா கிராமிய வீதிகளை புனரமைக்க வேண்டும். கிராமிய வீதிகளை நாங்களே நார்மல் ரோட்ல போட முடியாத காரணம் ஒன்று இருக்குதானே. ஏன்னா நார்மல் ரோட் போட்டா கொஞ்சம் கூட போடலாம். அப்ப இவையில் முந்தைய காலத்துல ஒரு குறுகிய காலத்துல பண்ட செலவழிக்கணும் என்ற ஒரு சிஸ்டம் வந்த மட்டும் எல்லா இடத்துலையும் காப்பீடு இருக்கு. எங்களுக்கு அந்த காப்பீட்டை கூட செட் பண்ண வேண்டியது இப்ப தேதிக்கு ஏன்னா நார்மல் ரோட் போடுவோமே இருந்தா பிரதேச சேவையாளர் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் கூட செய்யலாம். அப்ப இவைய காசை வேஸ்ட் ஆகணும் வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டா காப்பீடு போதும் குயிக்கா முடிச்சு விடலாம். அப்ப இது இப்படியே போக வேஸ்ட் மணிக்கு மக்கள் இல்ல வெள்ளிக்கிழமை செய்யறோம்னா ஆழமா எடுத்து வச்சிருக்கோம். வெள்ளிக்கிழமை தருவாராம் எல்லாம் செய்து இந்த மீட்டிங் வரைக்கும் பிசிக்கல் ப்ரோக்ரஸ் சுமார் 5% சுமார் உண்மையா ரோட் வந்து ரோட் முடிக்கப்பட்டிருக்கு. காப்பட் போட்டாச்சு. அந்த மேற்கோள் ஸ்ட்ரீட் வந்து கோயம்புத்தூர்ல இருந்த மேற்கோள் ஸ்ட்ரீட் காப்பட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ப்ரோக்ரஸ் கிலோமீட்டர் போடுறீங்க. 1000 மில்லியன்ல மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போடுறீங்க? எல்லாமே காப்பட்டா போடுறீங்க? எல்லா காப்பட்டும் ஜெனரல் 50 மில்லியனுக்கு உள்ள ரோட்டுகள் இங்கே போட் பண்ணப்படும். 50 மில்லியனுக்கு மேற்பட்ட ரோட்டுகள் எல்லாம் வந்து கெட்ட விசார போட் பண்ணணும். கொஞ்சம் இந்த காப்பட் போடுற வேலை இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய முடியும். அதனால அது சம்பந்தமா பிரச்சனை இல்லை. ஆனா தேவையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் என்ன கன்சிடர் அத கான்கிரீட்டும் அடுத்தது காப்பட்டும் எல்லா விதிகளும் போட சொல்லி தான் இருக்கு. அதான் அவங்களுக்கு அந்த கால வேற உறுப்பினர் இல்ல எப்படி இந்த வருஷத்துல முடிக்கல. யாரும் இதுவரைக்கும் ஜனாதிபதி கொடுத்த முடிவுக்கு இதுல அந்த ப்ரொபோசல் காட்டவில்லை நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதிக்கு இதுல வந்து கேட்டவர் அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் கொண்டு மாதிரி பின்னுக்கு அதுக்கு எந்த நடவடிக்கை எங்களுக்கு அந்த 1000 மில்லியன் வந்து இப்ப எங்களுக்கு இலங்கை முழுக்கலுமே வந்து ஜூலை 25 முடிய எஸ்டிமேட் சொல்லி என்னன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்குரிய ப்ராஜெக்ட் 3 மாசத்துக்கு மேல அந்த டியூரேஷன் இருக்காங்க. அப்ப அநேகமாக வந்து எங்களுக்கு தரப்பட்ட ஐடியா பண்ண மணி வந்து அநேகமாக எங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு முடியக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து அவர் எம்பி சொன்னது வந்து மெஷினி ரோட பற்றி எங்களுக்கு மினிஸ்ட்ரியிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது காப்பேட்டும் கான்கிரீட் ரோடு அது ரெண்டு தான் எங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி ஆர்டர் வந்து. ஆனால் எங்களுக்கு வந்து தீபாவளியில் வர 2 ரோடு வந்து எங்களுக்கு அந்த கண்டிஷன் தான் கொண்டு போயிடலாது. அதனாடி அரணஜீவிலையும் நெடுஞ்சிலை உள்ள ரோட் மட்டும் மெட்டலின் அறிவிக்கும் போகலாம். மற்ற ரோடுகள் வந்து என்னென்னால் கூட செய்வதுன்றது இல்லை ப்ராப்ளம். அதாவது ரோட் மெட்டலின் அறிவிக்க ஒரு ரோட் வந்து 2 இயர்ஸ் இருக்கும். காப்பீடு 15 வருஷம் இருக்கும். அதுதான் அதுங்க காரணம் முடியும். நாங்கள் காசு நாங்கள் டிசைட் பண்ணுறதே இல்லை. அதை வந்து எவ்வளோ ரோட் ரெண்டு நீங்கள் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறதுல இவ்வளவு காசு செலவழிக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது நாங்கள் டெக்னிக்கலி அதை செக் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ இதில் வந்து எங்களை பக்கத்தில் இந்த ரோடு செய்யல. அடுத்தது இன்ஸ்ட்ரக்டரும் முழுக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவே வேணும் வருது. இன்னும் கட்டிக்கிறீங்களா செய்யுங்க. அதில் வந்து நாங்கள் 2 ரோடு போன ஜூனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தனால ஐலண்ட் மைடாக ஒரு ரோட்டும் ரோட்டில் தொடங்கியிருக்கிறது சொல்லி
அப்போ ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டிவிஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ரோடு தொடங்க சொல்லி இருந்தது. அப்போ அதன்படி நாங்கள் பரத்துறையில் ஒரு ரோடு கிட்டத்தட்ட காப்பட் பண்ணி முடிஞ்சிருக்கிறோம். அது குவாலிட்டியை பற்றி நாங்கள் செக் பண்ணோம். நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியை செக் பண்ணி போடலாம் இல்லை 90% போட்டுருக்கோம். நாங்கள் கொடுத்தது 90% போட்டு தான் கொடுத்துருக்கேன். நேற்று அனுப்பினது எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் நேற்று முன்தினம் இந்த பிரசன்டேஷனை நாங்கள் ரெடி பண்ணி நேற்று இரவு வரைக்கும் எங்களுக்கு இந்த முன்னேற்றம் இருக்கிறதா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கௌரவ மாவட்ட அமைப்புகளின் தலைவர் அவர்களே, எதிர்வரும் மாதங்களில் சைநிதி ஆலயத்தினுடைய உற்சவம் இடம்பெறவுள்ள நிலையிலே நான் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையிலே அந்த வீதி புனரமைப்புக்கான முன்னேற்றம் என்ன நிலைமையிலே தற்போது காணப்படுகின்றது என்பது பற்றி இதிலே பிரஸ்தாபித்துள்ளோம். அது வந்து ஆடியில 3 விதமான அலிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் என்று சொல்ற பராமரிப்பு, மற்றது வந்து வாயினியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற ரோட்டை அமைப்பு செய்து பார்க்கிறது, அடுத்தது அந்த ஃபுல் டைமென்ஷன் சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் போன ஏப்ரலில் எஸ்டிமேட் அனுப்பியிருந்தாங்க 99 அதாவது டோட்டல் காஸ்ட். இப்போ டெண்டர் கால் பண்ணி இப்போ அந்த வேல்யூவேஷன் இருக்கு. லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணினது. அதுவும் சொன்ன மாதிரி வரல முன்னாலே முதல் கிலோமீட்டருக்குரிய மேபி இந்த 1 மந்த்தில் அது ஓட் பண்ணப்படும். அதே மாதிரி எப்போ பண்ணாலும் செயல்பட்டுள்ள பன்னரவுண்டூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வண்டியோட பொழுது அங்காலே திருப்பி வந்து அப்போ பொன்னாலே அங்கு மட்டும் அது ரெண்டும் டெண்டர் வேல்யூவேஷன்லேயே இருக்கு. அவர்கள் முதல்வராக நாங்கள் எஸ்டிமேட் அனுப்பிட்டோம். அதை கண்டால் கிட்டத்தட்ட 900 மில்லியன் மாறப்படியால் ஆர்டிஏ டெண்டர் கோல் பண்ண இல்லாது மினிஸ்ட்ரி தான் கோல் பண்ணணும். அதை டெக்னிக்கல் ரிவ்யூவில் அது இருக்குது. அதே மாதிரி இது கூட கப்பல் பிள்ளையார் அது வயங்கல் குடும்பங்கள் 112 மில்லியன் அது டெண்டர் கோல் பண்ண ரெடி பண்ணினா சாவதி ப்ரோனி அங்கெல்லாம் எங்களுக்கு டிசைன் கிடைச்சது. இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் செய்து நாளைக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி வழக்கையால் அரசியல் 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் 600 மில்லியன் எஸ்டிமேட் அனுப்பியிருக்கிறோம். அது அங்கே டெக்னிக்கல் ரெவன்யூ பிரிவில் இருக்குது. அதே மாதிரி நாகர் கிலோமீட்டரில் 0 to 2 வந்து அது கொஞ்சம் பிளேயிங் ஏரியா வந்து அதில் யூஸ் பண்ணி நாங்கள் போய் பார்த்து எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகும், மற்றது காப்பீட் ஆகும். அதில் 2 to 4 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து குறிப்பிட்ட ஜெட்டி வந்து கிட்டத்தட்ட அன்னையில் வெயிலில் மீட்டிங் நடந்தது. இப்போ ரெண்டு விஷயத்துலையும் போக்குவரத்தையும் மாடியிலேருந்து டிசைன் செய்து கொடுக்கணும். இன்னும் டிசைன் செய்யல தான் இருக்குது. அடுத்தது நயனாதி பெரி வந்து இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பரில் எங்களுக்கு புதுசாக கிடைக்கணும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட முடிந்தது அன்னைக்கு முடியல. அதே மாதிரி பீச் பிரிட்ஜஸ்ல வந்து 5 பிரிட்ஜஸ் இருக்கிறோம். ஒன்று நாங்கள் இப்போ கட்டல் மையத்தில் ஓப்பன் பண்ணி செய்வோம். மற்றது 4 வந்து அந்த ரிவ்யூவில் இருக்கு, ரோட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க சொன்னது விளங்கினது. இது இருக்கிற கனவேனுக்கு விளங்கி இருக்காது. அலோகேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்க உங்களோட பெட்டி கேஷ் எவ்வளவு, அதுக்கு பிறகு ஸ்பெண்ட் பண்ண விளையாண்டு நீங்க ஏதாவது நான் உங்களுக்கு கேள்வியா போட்டிருந்தேன்னா அதை நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அதுல 10-12% நீங்கள் அலோகேஷன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கணும்னு போட்டுருவீங்க. மார்ச் மாதம் எங்களுக்கு இந்த பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சது, மார்ச் 21. இப்ப ஜூலை 17 என்றால் எங்களை சொல்லுங்க, இந்த 4 மாதத்துல உங்களுக்கு டெண்டர் ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும் இந்த 4 மாதம் போயிருக்கு. டிசைன் செய்தது செய்து வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து ஜனம் போன டிசம்பர் போன வருஷம் கழிச்சு இந்த வருஷத்துக்கு வைகன் 200 மில்லியன் நான் கேட்கிறேன். இந்த அடிஷனல் ஃபண்டிங் இந்த 1000 மில்லியன் வந்து உங்களோட வைகன் இம்ப்ரூவ்மென்ட்க்கு அது இதே அதோட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் குழப்பியோ சாம்பார் அடிச்சுட்டோம்னா தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை நான் என்ன இதுக்கு சொல்லுவேன், இந்த 1000 மில்லியன்ல எவ்வளவுக்கு நீங்க இதுவரைக்கும் இது ப்ரொக்யூமெண்ட்டுக்கு அதாவது ஓபன் பண்ணியிருக்கீங்க நீங்க?
4 மாதத்துல எஸ்டிமேட் செய்து கொண்டு போறீங்க. அப்ப இன்னொரு 3 மாதத்துல அடுத்த பட்ஜெட் வந்துடும். இந்த 1000 யூனிட் வாய்ப்பீங்க, அடுத்த இந்த காசு எடுப்பீங்களா நீங்க? 3 months அந்த ப்ராஜெக்ட். ஓகே. நாங்கள் அக்டோபர்ல அநேகமாக இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடும். நாங்கள் ஒரு அடுத்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சென்டருக்கு தான் கோல் பண்ணி கலெக்ட் பண்ணி. ஓகே. அப்ப இந்த லோக்கல் ஆட்களுக்கு அநேகமாக கிடைக்கிறது கொஞ்சம் அப்ப வந்து சில கூட ரோட் வந்து காப்பீட்டும் இருக்கிறபடியா வந்து எங்களுக்கு 3 months டைம் எடுக்கும். இந்த 1000 மில்லியன் வந்து இந்த வருஷம் நாங்கள் இப்ப ஜூலை ஆகஸ்டுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா வேலை? ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அடுத்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் போட்டுருவோம். சோ அதுக்கெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. அதே போல உங்களுக்கு எந்த அலோகேஷனும் வராது. அப்ப 1000 மில்லியன் 3 மாதத்துல வாங்கிடுவீங்க. மூழ்கடிக்கப்பட்ட பெரிய எடுக்கிறேன்னு சொன்னீங்க. திருவிழாக்கு முதல் எடுத்துட்டீங்களா? அன்றைக்கு அமைச்சர் சொன்னீங்களா? திருவிழாக்கு முதல் அந்த மூழ்கடிக்கப்பட்ட பெரிய எடுக்கிறவனுக்கு எடுத்துட்டீங்களா? அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கௌரவ போக்குவரத்து அமைச்சரும் கடற்படையுடைய தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த கடிதத்தை உடனடியாகவே கடற்படை தலைவர்களுக்கு அனுப்பினார்கள். அதனுடைய ரிமூவல் போஸ்ட் வந்து பாரிய தொகை இருக்கிறபடியால தங்கள் அந்த நிதியிடம் இல்லை என்பதால இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் கடற்படையை கொண்டு மனுவலாக செய்ய வருகின்றவர் மனுவலாக செய்ய முடியாமல் போயிட்டது. அதாவது அவற்றையில நான் அதில் டெண்டர் ப்ரொசீஜர்ல அதை அப்புறப்படுத்த வேண்டி இருக்கு. முழுமை அப்படிதான் நீங்க டெண்டர்ல நீங்க அதை ஆப்ஷன் போட்டு விற்க அதை அடக்கப்படும். அவர் திருவிழா முடிஞ்சு உங்களுக்கு தெரியுங்க செய்திருக்க வேணும் செய்யறது அறிவிப்பே இல்லையே. கடித மட்டத்தில் அடையிருக்கு. அப்போ உங்களால் ஏதான் அடையாது. சரியா சொல்லி அதிகாரிகள் பின்னால் வந்து ரோடு மேற்கு பக்கம் வந்து தண்ணி கடல் தண்ணி வந்து உள்ளுக்குன்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கேட்டவர்கள் அது பராட்சி வந்து போடுறோம் சொல்லியிருக்கு. ஏன்னால் மக்களுக்கு ஆலோசனையை பெற்று எலக்ட்ரிக்கல் நிலங்கள்லாம் உமத்தண்ணியா வார்டு வந்து கேட்டால் நாங்கள் மீறிட்டு சொன்னாங்க. அதை சந்திக்கிறதுக்கு மாத்திரம் செய்து கொடுத்தா இதுவரைக்கும் சந்திக்கிறோம் இல்லை. அது சம்பந்தமான ஆலோசனையும் எடுக்கப்படுகிறது. அது 2 நாளில் பெற்றிருந்தாரு. வெள்ளம் ரோடு எல்லாம் போட்டு கண்ண ரோட்டில் வந்து வெள்ளம் நீக்க நேரம் இருக்குது. மக்கள் முடிக்க பிராட்சி போட முடியும். அந்த இடத்துல வந்து ரோடு மேற்கு பக்கம் வந்து வெள்ளம் போகும். அந்த இடத்துல வந்து தண்ணியை உடைச்சி கூட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கான நடவடிக்கை இருக்குது. அது மக்கள் கேட்டது. அது மக்கள் ஆலோசனையினால் பெறப்பட்டதாக தான் இருந்தது. இதுல வந்து எஸ்டிமேட் செய்யப்பட்டு அனுப்பியாச்சு. இது வந்து மினிஸ்ட்ரி எஸ்டிமேட் வருது. கிட்டத்தட்ட நாங்கள் 900 மில்லியன் கிட்ட வந்ததால வந்துட்டு மினிஸ்ட்ரி எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு பராஜ் போறது என்று சொல்றது வந்து கொஞ்சம் டைப்பட்டு ஸ்டடி பண்ணி இந்த ரோட் செய்த பிறகும் இந்த பராஜ் இந்த வேலையை செய்து கொள்ளலாம். உண்மையா தேவை ஏற்படும் பொழுது அதை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்க டிசைனோட அதை நாங்க இன்க்ளூட் பண்ண இல்லை. போகும்ன்றதுக்காக நாங்க டிசைன் செய்து அனுப்பிட்டோம். இப்ப அதுபடி திட்டமிட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்றாங்க. எந்த மண்ணதாலும் அந்த ரோட் ஏரியா வந்து அது 6 கிலோமீட்டரா இருக்காங்க. அது வந்து தொடர்ச்சியா வந்து நெக்ஸ்ட் இயரும் அது கண்டினியூஸா அந்த ரோட் செய்யப்படும். இதோட இவங்க அந்த பரவாயில்ல போற விஷயம் என்று சொல்றது இது உண்மையா அது சரியான ஒரு அதாவது இரிகேஷனாரையும் ஆர்டிஆரையும் அங்கே இருந்து உண்மையா ஸ்டடி பண்ணப்படும். எனக்கு தான் நாங்கள் டக்குன்னு எடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி பராஜல் போடலாம். போட்ட பிறகு இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால நாங்கள் அந்த ப்ரொபோசலை கன்சிடர் பண்றோம். இல்ல பராஜ் போடுறதுக்கு முன்னால மக்கள் தங்களை ஆலோசனை சொல்றது நீங்கள் சொல்லி சொல்றீங்க. அதுக்கு தண்ணிக்கு அது இல்ல என்னன்னா யாழ்ப்பாண ரோட்டுகள் மட்டும்தான் நாங்க எப்ப ரோட்டை போடுவோம். பிறகு பக்கத்துல காணகரத்தை பற்றி யோசிப்போம். எத்தனை போய் பாருங்க எப்படி ரோட்டு போடுறாங்க. இடத்துல படத்துக்கு போன மாதிரி கிடக்காங்க. நீங்க போடுற ரோட்டுல பாருங்க மற்ற காலம் போகவே பயமாங்க. உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. அந்த சந்நிதி உற்சவத்துக்கு முன்பதாக இப்போது அதிகாரிகளுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக 900 மில்லியன் ரூபாய் டெண்டர் ப்ரொசீஜரின் அடிப்படையில் அதை மினிஸ்ட்ரி தான் போல் பண்ண முடியும் என்று. ஆகவே கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் ஒரு கேபினட் அமைச்சர் என்ற ரீதியிலே அந்த
விடயத்தை அந்த சந்நிதி உற்சவத்திற்கு முன்பதாக இயன்ற வரையிலே கேள்விக்கூறல் ஒன்றை மேற்கொள்வது கூட அவசியமானது. ஏனென்று சொன்னால் அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகின்ற வீதி, அது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை பிரதேசத்தினூடாக செல்கின்ற ஒரு பெரிய வீதி. அதை நின்று வளமையாக அந்த வீதிகளை தற்காலிகமாக புனரமைக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இடம்பெற்று வருவது இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அந்த வீதியை விரைவுபடுத்துமாறு இந்த ரோட் வந்து இந்த வருஷம் இல்ல இந்த ரோட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல முடியுமா தொடங்கலாம் முடிக்க 2 வருஷம் முடிக்க ஐயா என்ன சொன்னா ஆரம்பிக்கிற முயற்சியாவது செய்யுங்க. நீங்க பிரேக் டவுன் பண்ணி எஸ்டிமேட் பண்ணலாம். நேரடியா சரி, அப்ப இப்ப நீங்க ப்ரொபோசல் தெரியும் 300 மில்லியன் தாண்டி தான் மினிஸ்டர் போல் பண்ணலாம். முதல் 300 மில்லியன் முதல் அயல்வாசி ரோடு தான் நாங்க எஸ்டிமேட் பண்ணலாம். திரும்பி மக்களோட ப்ரொபோசல் வந்து அயல்வாசி வைக்கலாம் 3 ரோடு ஃப்ரீயா பண்ணணும். அதனால திரும்பி நாங்க எஸ்டிமேட் செய்து திரும்பி எடுத்து அதுக்குரிய அலோகேஷன் இருக்குதானே? அலோகேஷன் மினிஸ்ட்ரியால இருக்கு. அப்ப நீங்க எப்ப கரெக்டா மினிஸ்ட்ரிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அதை டெண்டர் போட்டு நாங்க வந்து எங்க ஆர்டிஏ ரெக்ரேஷன் தான் அனுப்புறது. அவங்க அந்த அமௌண்ட் அளவு பார்த்துட்டு அவங்க வந்து நகர லெவலுக்கு மெயின்டைன் இந்த ரோடு போடணும் இதை அனுப்பி நாங்க 2 மாசத்துக்கு 3 மாசமே 3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரல இல்லையா? நாங்க வந்து இப்ப ப்ரோசஸ் கொண்டு என்ன பண்றோம் ஐயா உங்களை என்ன சொன்னாங்க, கீழமலை நவலேஸ்வரர் கோயில இருந்து சேனாங்குளம் பகுதி வந்து ரோட்டும் போடாமல் இது மற்றது கேன்களும் கண்டு வரும். ஏன்னா மழை காலத்தில் வந்து எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு காரணத்தினால அந்த வீதி ஓரத்தில் இருக்கிறான வாய்க்கால் நாங்கள் இருக்கிறதால் ஒவ்வொரு வருஷமும் பிரதேச செயலகம் மூடாக வைக்கோல் மூலமாக அந்த வாய்க்கால்களை நாங்கள் ஒவ்வொரு முறைப்பட்டது 3 விதமாக இருக்குது. அந்த இடம் வந்து 2011ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட பிரதேசமாக இருந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு புனரமைப்பும் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து நாங்கள் எத்தனை மீட்டிங்ல கலந்து இதுக்கான முடிவு ஒன்றும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமான ஒரு முடிவை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிரச்சனைக்கு மக்கள் வந்து நம்முடைய கருத்துல கூட தப்பினோம். அந்த வெள்ளம் போற பிரச்சனைக்கு அதுக்கு மக்கள் கருத்துல இது கொடுக்குறோமா நிறைய தர கூட்டணக்குமா கேள்வி சொல்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்ப நேற்று பிக்ஸ் பண்ணி போட்டு சொன்னா என்னோட சீஃப் இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவங்க அனுப்பிடலாம். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அது தீர்மானம் எடுக்கிறது. ஆனா இது மக்களோட ப்ரொபோசல் நாங்க தமிழ்க்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா வந்து இது வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு விஷயம். அதாவது இரிகேஷனும் ஆர்டிஏயும் சேர்ந்து இது சம்பந்தமாக அந்த ஹைட்ரோலஜிக்கல் ஸ்டடி செய்து வந்து இதுல உண்மையா இந்த படம் தேவையானதை கண்டுபிடிச்சு தேவை ஏற்படும் சொன்னா அதை வந்து எங்க ப்ராஜெக்டுக்குள்ள அக்கோமடேட் பண்றதுல மக்கள் தங்களுடைய இந்த காலம் வாழ்ந்த மக்களுக்கு தெரியுமா தண்ணி எங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பிரச்சனை இல்லையே. மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பிரச்சனை வர போகுது. தகவல் எடுக்க போயிட்ட அங்க தகவல் தர மாட்டேனா போய் எடுக்கட்டாங்க. அப்ப நாங்கள் போய் யாராவது போய் இந்த தகவலை எங்கட போட முட்டை தள்ளி பயில இருந்து ஒரு நபர் இருக்க போதும். ஒவ்வொரு
விஷயத்தை மறைத்து முடிவெடுக்காம இப்படி மாறி மாறி காட்சி போட்டா என்ன விஷயம் கௌரவம் சந்திப்பாய் பிரதேசம் சந்திப்பா சொன்னார் அவர்களுக்கு அது தொடர்பாக அந்த ஒற்றுமைப்படுத்தலோடு பாடுகிறார் கிடைக்கிறது மற்றது அவர்களோட சுய விவரங்கள் கிடைக்கிறது அந்த திட்டங்களுடைய நபர்களுடைய அதனால் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தனர் என்ன பிரதேச செயலாளர் இல்லாதபடியால் நான் மாவட்டத்திலும் என்னது நேரடியாக எனக்கு சியாமந்த கட்டத்தோட வந்து நான் தரலாம் என்று சொன்னேன். ஏன்னா பிரதேச பட்டியா உங்களை நம்ம வந்த வேலை உறுதிப்படுத்தலாம் அப்படியா பட்டியலை நாங்கள் வீட்டுக்குரிய பேரால் பட்டியல் வீட்டுத்திட்டம் மின்சார விநியோகம் மற்றது குடிநீர் விநியோகத்துக்குரிய பெயர் பட்டியல சமீப மட்டுமில்லை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முழு பெயர் பட்டியலை சகல பாராளுமன்ற இதுல ஒரு ரகசியம் தெரியும் இல்ல எனக்கு காலையில நீங்க அத ஒரு ரகசியம் இல்ல தானே நீங்க பிரதேச ரகசியம் இல்ல அது மாத்திரம் இல்ல அதாவது எம்பிமா இல்ல சாதாரணமா நீங்கள் உரிய முறையில உங்களுடைய பிரதேச இலங்கள் கிராம அலுவலகம் காட்சிப்படுத்துங்கள் அதை எங்களுக்கு இதுவரையில கிடைக்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை நாங்கள் உடனடியாக சகல பாராளுமன்றங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இனி தொடர்ந்து அனுமதிக்கிற பட்டியலை நீங்கள் உங்களோட பிரதேச செயலகம் மூலம் கௌரவ பாராளுமன்றங்களுக்கு இனி அனுப்பி இன்றைக்கு வரைக்குமான பட்டியலை நாங்கள் இன்றைக்கே அனுப்பி வைக்கிறோம். நவநேத்திரத்தில இருந்து தேங்காங்குளம் வரையான ரோட்டு மக்கள் பாவிக்க முடியாம இருக்கு. அதே நேரத்துல வெள்ளம் ஒரு இடம் அந்த ரோட்டை குறையில செய்து குறையில இருக்குது. முழுக்க பினிஷ் பண்ணையில மக்கள் பாவிக்க முடியாம இருக்குன்னு நான் சொல்றேன். அதே நேரத்துல வெள்ள வாய்க்காலும் செய்ய வேண்டியதாவே இருக்கு ஆடிய ரோட்ல. முதலாவது வெள்ள வாய்க்கால் வந்து ஆடியில புறப்பட்டு ஆடியில வாய்க்கால் வந்து ரோட்ல வாழ தண்ணி வெள்ள வாய்க்கால் என்பது வந்து ஆடியில நாங்கள் வந்து வெள்ள வாய்க்கால் வந்து ரோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுப்பது ஒளி எங்கட கடமை. நாங்கள் வெள்ள வாய்க்கால் வந்து ரோட்டு கையோட அப்ப நாங்க வந்து ரோட்டை செய்த பிறகு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துதான் போனோம்னா நீங்க ரோட்டு கைதான் பண்ணி ரோட்டு ரிசர்வேஷன் ரோட்டுல ரிசர்வேஷன் நல்லதாகி நான் வந்து வெள்ள வாய்க்கால் என்பது ஆடியில பொறுப்பில் இல்லை. நாங்கள் எங்களை ரோட்டை செய்துட்டு நாங்கள் திரும்ப டெலிபோல போட்டு நாங்கள் கட்டி கொடுறோம். பாலங்கள் பிளான் பண்ணிக்க சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ரோடு போட போறோம் இந்த மாதிரி வெள்ளம் போகும்போது இருக்கு. வெள்ளம் வந்து வெள்ளம் வாய்க்கால் வந்தால் வந்து பண்ணிங்க அப்படி ஒரு பிரச்சனை காங்கிரஸ் அந்த பட்டியல செக்ஷன் மட்டும் பாக்குறதே இல்ல. லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு எங்க இருந்து ரோட்ட போகாது ஒன்றுமே பாக்குறது அது வந்து ஊருக்கு நீங்க கலைக்கணும். உங்களுக்கு வெள்ளம் வந்து ரோட்டு கரைக்கு வரும் வாய்க்கால் படி ரோட்டு கரைக்கு வந்தா ரோட்டை கிராஸ் பண்ணி ரோடு போட நீங்க ரோட் வந்து எங்களுக்கு 15 மீட்டர் படியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது ரோட்டை போட இல்லை அது ரோட்டை வரணும்னு தெரிஞ்சா அதுக்கு நீங்க வாரத்துக்கு கட்டி கொண்டு வாய்க்கால் இல்லை வாய்க்கால் லேண்ட்ஸ்கேப் கேட்கிறேன் வாய்க்கால் இருக்காது தானே லேண்ட்ஸ்கேப் பாலங்கள் இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் ரோடு என்ன இடங்கள் வந்து நாங்கள் நிலங்கள் பாய்கள் இல்லை இந்தியாவில் வர வெள்ளம் ரோட்டை கொடுத்து மற்ற வந்து
வாய்க்கால் இல்லைன்னா நாங்கள் விளையாண்டு படத்தை கூட இன்னொன்று காணிக்கப்படுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இல்ல 15 மீட்டருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் மதில் போடுற உங்களுக்கான பணம் மீட்டருக்கு வாய்க்கால் வருது பிளான் பண்றது நீங்க ஏரியா மதுரை எங்க போனது அதே கருப்படை ஏரியா இல்லையா அப்படி சொல்லியா சரியா மற்ற பக்கம் போறது ரோட்டை தாண்டி தண்ணி போறதுக்கு அங்கால இல்லாம இல்லை. அந்த பேர் வீடு ஒரு இடத்து தண்ணியை ஒரு காலம் போப்பாங்க. அப்படி இந்த சில 25 திட்டங்கள் போடப்பட்டு 25 உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கு. இதுல 15 மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாத மாதிரி இந்த திட்டங்கள மதிப்பீடு என்ன என்றா கொடுக்காமலே நீங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ரோக்ராம். அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரியாம அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தெரியாம இந்த ஸ்டார்டிங் இல்ல நாங்கள் இல்ல டாக்டர் இல்ல டாக்டர் நான் சொல்றாங்க காங்கிரஸ் கொலஸ்ட்ரோல் வந்து வலிகாம் வடக்கு பிரதேச வரைக்கும் இல்லாத ரோடு. அந்த ரோட்டு என்ன ஆர்டிஐக்கு கேண்டோ பண்ணல, என்ன மதிப்பீடு செய்ய இல்லை. அவ்வாறு கேட்க நீங்க உங்களோட வார்டில் வந்து ஒரு நாள் லீவு நாங்க சனி ஞாயிறுல வந்து ஐயா ஸ்டார்டிங் செய்யறான்னு சொல்றீங்க. ஆர்டிஐ கேட்டா சொல்லப்பட்டேன். அப்ப ஒரு அவருக்கு சொன்னது அவருக்கு நான் சொல்ல மாட்டாரு புறப்பா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு வாங்கணும். அங்க 46 கோடிக்கு 20 போயிருக்கு. அது 2024 ஆண்டு சரியா மெம்பர் பார்லிமெண்ட் சரியா இந்த காசு வந்து 46 கோடி என்ற சும்மா இல்லை. ஒரு கோயில் கருங்காலி என்ற கோயிலுக்கு ஒதுக்கி இருக்குது 2 கோடியே 50 லட்சம் ஒதுக்கி இருக்கு. கருங்காலி என்ற கோயிலுக்கு மண் குறைஞ்சிருக்கிறான், கல்லு குறைஞ்சிருக்கிறான். அந்த வீதி வந்து அந்த ரோடு ஆர்பிஆர் கணக்கு ஒன்று உருவாட்டு கோல்மணி குறிச்சி 2024 ஆண்டு ரோட்டு ஃபுல்லாக தான் போச்சு ஓடி. அப்ப நாங்க வீதியை போறோம் பெரிய கண்டெய்னர்ல 7 மீட்டர் போகுது டிப்பர். அப்ப இது வந்து 2024 ஆண்டு கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய பிரதேச சபையினுடைய வீதி ஒன்று தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போதும் எங்களுடன் கலந்து முழுமையான ஒத்துழைப்பு நல்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சஜ்ஜமே அப்படி நடக்காமல் இருந்துதான் நாங்கள் கடந்த சபையிலே 2 வருடங்கள் அச்சடு அம்மன் வீதி என்பது தொடர்பாக வீதி தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் ஒருவர் அடிக்கல் நட்டவுடன் நான் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் 2 வருடங்களாக வழக்கை வழக்காடி இருந்தோம். அதன் பிரகாரம் அவர்கள் பின்னர் எங்களுடன் எடுத்து மூட அனுமதிகளை பெற்றார்கள். இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே கடந்த சபையிலே தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது அடிக்கல் நடுவது போன்ற சம்பிரதாய சடங்குகள் எதுவும் மேற்கொள்ள தேவையில்லை என்று அவ்வாறான ஒரு தங்களுடைய கட்சியினுடைய கௌரவ உறுப்பினர்கள் பரிந்துரைத்த விடயம் என்ற அடிப்படையில் நான் தலசாளர் என்ற வழியிலே எந்த உறுப்பினர்கள் பரிந்துரைத்திருந்தாலும் நான் அந்த விடயத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த இடத்திலையும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்துல அந்த நாங்கள் நீங்கள் அப்படியே ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக அதை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலும் நடைமுறைப்படுத்துவோம். எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களூடாக மேற்கொள்கின்ற திட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கின்றோம். தலசாளர்களிடம் அது மாற்றி கருத்திருக்க முடியாது. உங்களோட பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற சகல அபிவிருத்தி திட்டங்களும் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் அதாவது உறுப்பினர்கள் அங்கிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை எந்த விதமான மாற்றுகிறது கிடையாது. சரி, அதனால அதை செய்யும்போது அந்த விஷயமாக அதாவது அண்மை காலத்துல ஒரு சில வீதிகள் காலத்திற்கும் அடிக்கல் நாட்டுகள் அட்டியிருக்கிறது.
அப்ப அது வந்து செய்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இப்ப அதாவது இந்த பிரதேசங்களை என்னுடைய வேலைகள் ஆரம்பிச்சது வந்து வேலை நிமிட விஷயமாக இப்ப வெளிப்படையில் ஆரம்பித்த வேலைக்கு அந்த பிரதேச சபையில தான் அந்த உதவி செஞ்சாங்க. அவருக்கு தெரியும். ஆனால் கூட நான் சொல்றேன் அதாவது இப்ப இன்றைக்கு தனியாக இன்றைக்கு அரசாங்க கட்சியை சார்ந்தவர்கள் மாத்திரம் என்ன செய்வார்கள், அது தேவையில்லை. அப்படி அந்தந்த பிரதேச சபைகளுடைய தவிசாளருக்கு அறிவித்து அதனூடாக பல்துறையில போடப்பட்ட நீதி, மூணாவது முதல் நீதி வந்தது. தவிசாளத்துக்கு 10 மணிக்கு நான் போனது கேட்டாப்புறம் சொல்லப்பட்டது. மற்றது அவருடைய ஆதரவான பொது அமைப்புகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அமைப்புக்கு மட்டும் எங்களோட கூட எங்களுக்கு நிக்கிறேன், ஆதரவாளர் நிக்கிறேன். நகரசபை வீதி போட்டா கூட எங்களோட டீ ஓட்டா வந்து எங்களுக்கு அந்த பிரதேச வீதிகளுக்காக போடப்படுது. உங்களோட பிரதேசம் தானே, உங்களோட பிரதேச சபைக்குரிய தானே, அதை நீங்க என்னண்டா இதுல வந்து பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நாங்க டெவலப்மெண்ட் ஒத்துழைக்கிறோம், எல்லா உருவாக்கி கவுச்சாளர்கள். இது வந்து பிரதேச சபையில ரோட்டு ஆலியே பெய்ய ஆலியக்கு எங்க பிரபவையா கண்டு வேணும். அது உரிய முறையில அந்தந்த லோகல பண்ணி அறிவிக்கணும். இதை அறிவிக்காம இலவச தீர்மானத்தில் போட்டு பகல் செய்து போறீங்க. இந்த கிராமிய அபிவிருத்தி வீதிக்காக கருத்துற 3ஆம் வீதியும் கலைப்படம் வந்தது. 5000 மில்லியன் தானே 1000 மில்லியன் ஆகிய இப்ப இந்த ரூரல் ரோடு ஒதுக்கப்பட்டது. ரூரல் ரோட் என்பது பிரதேச சபைகளுக்கு சொந்தமா. அந்த பிரதேச சபைகள் வந்து அனுமதி கொடுக்கணும், தங்களோட ரோட்டை ஆடியே செய்யறது. இல்லை என்றால் தவிசாளர்கள் சொல்வது கூட அவர்கள் வழக்கு போடலாம். இந்த அவர்கள் பெருந்தாய்க்கு அடிப்படையில் கூட இவரோட சேர்ந்து செய்யலாம். இப்ப இதுல அவர் சொன்ன இந்த நாங்கள் 25 ரோட் எடுத்தோம்னா இந்த லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கா? 25 ரோட்ல லிஸ்ட் இப்ப உங்களுக்கு தந்திருக்கு. சரி, அதே ஒரு வகை. ரெண்டாவது இந்த நெடுந்தீவில மெட்டலிங்கல் யார் போடுறதாகத்தான் ஆடியே ஏற்கனவே அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு கொங்குரிட் பாதை மூடப்பட்டது. மெட்டலிங் ஆரை விட அந்த கொங்குரிட் பாதையாகவே தொடர்ச்சியா போயிடலாம். காப்பை போயிடலாது. சரி, அப்படின்னா ஏன் கொங்குரிட் பாதையாக போயிடலாம் ரோட்டும் அஸ்பால்ட் ரோட்டும் மட்டும்தான் போடணும் இந்த ப்ரோக்ராம். அடுத்தது ப்ரொபோசல் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது வந்து எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்டாலையும் தான் உங்களுக்கு தரப்பட்ட ப்ரொபோசல். இந்த ரோட் செலெக்ஷனுக்கும் இந்த ரோட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எங்களுக்கு எந்த சமாதானம் கிடையாது. எங்களுக்கு தரப்பட்ட ரோட் லிஸ்டுக்குரிய எஸ்டிமேட் செய்து கொடுக்கிறது மட்டும்தான் எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. கூட்டங்கள்ல கலைக்கிறோம். நெடுந்தீவோடு தனித்தீவு, தனி பிரதேச எங்கட கவர்மெண்ட் ஏதாவது அங்கதான் டீசா இருந்தாங்க. இன்று வரைக்கும் அங்க ஒரு பாதை இல்லை. அந்த பிரதான பாதை போடப்படாம இருக்கு. ஏற்கனவே 2018-19 ஒரு 3 கிலோமீட்டர் பாதை போடப்பட்டது. மிச்சம் கிடக்கு 7 கிலோமீட்டர் கிடக்கு. அது கங்கிரீட் பாதையா அல்லது இந்த மெட்டலிங் தார்? மெட்டலிங் தாருண்டாயா அது 2 வருஷத்துல ஈடுபடுறதா அவரே சொல்றேன், என்ஜினியரே சொல்றேன். ஆனா இப்ப போட்ட 10 வருஷமா கங்கிரீட் பாதை இருக்கு. ஏன் போடப்பட்டதான ஏற்கனவே கங்கிரீட்டா? அதையும் கங்கிரீட்டா போடுகிறார் அப்படின்னா நீங்க வந்து ஆடியே வந்து நீங்கள் ஒன்று காப்பீடு போடுங்க, இல்லைன்னா கங்கிரீட். ஏன் நீங்க கங்கிரீட்டை தெரிவு செய்திருக்கலாம் தானே? அதே மெட்டலிங் தார் അത് നെടുന്തീവ് പ്രദേശ കൂട്ടത്തിന്റെ തീരുമാനത്തിന് അടിப்படையில் தான் நீங்கள் எங்களுக்கு அதை அனுப்பியிருந்த நீங்கள் பிரதேச அப்படி தானே? அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் நடத்துறீங்க? நடத்துறீங்க ஏற்கனவே அது கங்கிரீட் ரோடு போட்டதானே அம்மா. ஏன் தேர் ரோடுனா தேர் எடுக்கூடாது? ஏற்கனவே நான் யுத்தத்து காலத்திலே யுத்தம் முடிஞ்சு 3 தடவை அந்த ரோடு போட்டேன்னு காசு எடுத்துருக்கு. உடனே ஆராய்ச்சி பாரு, 3 தடவை அந்த ரோடு போடப்பட்டதா காசு எடுக்கப்பட்டது. இளங்குமரன் கௌரவ இளங்குமரன் எம்பி கௌரவ பவானந்த ராஜா எம்பி அவர்கள் கலந்து அந்த மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண நோட்டு ஓட்டு போட குழு ஓட்டு அமைக்க சொல்லி தானே சொன்னது. அந்த குழுவை வந்து ஆர்டி அமைச்சதா அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க எழுதி வைங்க. இந்த பாதை இன்னொரு 3 வருஷத்துல போடாம கிடக்காய்.
அதுக்கு தான் திருப்பி இதே ஒரு சில கொடுக்குறது முடிவெடுங்க திரும்ப 3 வருஷங்களுக்கு முன்னாடி காத்து இப்போ அப்படி போடும் நானே நடக்குது நிறுத்தி இல்லை திரும்ப மக்கள் மற்ற டைம்ல சமாளிக்க ஏற்கனவே போடப்பட்ட பாதாளி மக்கள் என்ன 3 லட்சம் பேர் கம்யூனிஸ்ட் பாதாளி அதாவது மிஞ்சத கம்யூனிஸ்ட் தான போடுறீங்க மக்கள் தான் சொல்லிங்க நீங்க இந்த மக்கள் நடந்து எழுதியது மக்களுடைய விருப்பம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்ட செயலாளரின் செயற்பாடுகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் குற்றஞ்சாட்டினர்.